டுடேஸ் ரெசிப்பியில் நான் வெங்காயமும் பூண்டும் யூஸ் பண்ணாமல் செஞ்சுருப்பேங்க. இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க இல்லை காலையில் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சு எல்லாமே மல்டி பர்பஸாக செய்யணும். அதே சமயத்தில் வேலை ஈஸியாகணும், ப்ளஸ் டேஸ்ட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். இத்தனையுமே திங்க் பண்ணி தான் நான் எப்பயுமே செய்வேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான். வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்க நேரமும் இல்லை, அதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் இது செஞ்சேன். அவரைக்காய் பொரியல் வந்து 2 விதமான அவரைக்காய், கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது பட்டை அவரைக்காய், அப்புறம் அந்த நீல நிலமான இருக்க கொடி அவரைக்கான்னு சொல்லுவாங்களே அதுக்கு என்ன பண்ணேன்னா, எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு அதில் வந்து அவரைக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேங்க. அதை வெந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து புளிப்பாக இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி குறைச்சிங்க, புளிப்பு இல்லாமல் இருந்தாலும் குறைச்சிங்க. இது வந்து மஞ்சளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது வந்து சாப்பிட்ற புளிப்பு மாங்காய் தான். நான் வந்து ஒரு 4 துண்டு மாங்காய், 4 துண்டு தேங்காய், 4 துண்டு, 2 வரமிளகா, அதில் மெயினாக இஞ்சி ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி வச்சுக்கிங்க, உப்பு, இந்த 4 ஐட்டம்ஸ் இருந்தால் போதுங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் தேவையில்லை. அப்படியே தேங்காயை குறைன்னு கொஞ்சம் அரைச்சிட்டு பூ மாதிரி அரைச்சி கொஞ்சம் பொரியலுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதே மிக்சியில் மிளகாய் 2 மிளகாய், இஞ்சி துண்டு, மாங்காய், உப்பு போட்டு அதை பாருங்கள் இந்த பதத்தில் அரைக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். துவையல் மாதிரி தான் அரைச்சி எடுத்து அதையும் வந்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன். அப்புறம் என் வீடியோ பார்க்குற எல்லாருங்களுக்கும் தெரியும், நான் கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கேன்னு. அது ரொம்ப தீந்துருச்சு, கொஞ்சம் தான் இருந்தது. அந்த பொடி போட்டு தோசை ஊற்றி அது வந்து அந்த துவையலில் சாப்பிட்றதுக்கும், அதே சமயத்தில் சாப்பாடு சாப்பிட்றவங்க இந்த துவையல் அரைச்சாவே சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதனால் சாப்பாடும் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறதுக்காக சுட எதுவும் எண்ணெய் நெய் எதுவுமே போட தேவையில்லை. போட்டு அவரைக்காய் பொரியல் அதுக்குள்ளார வெந்துருச்சு. அதுக்கும் தேங்காய் பூ போட்டு மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு போடல, ஏன்னா வெறும் மஞ்சத்தூளும் உப்பு தானே போட்டு வந்தாலும் மிளகாத்தூள் போட்டு ஒரு பிரட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து அப்புறம் தேங்காய் பூ போட்டு அதையும் இறக்கியாச்சுங்க. இப்போ எல்லாம் பேக் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், காலையிலேயே மார்னிங்கே வேலையெல்லாம் முடிச்சிடுங்க. ஏன்னா ஈவினிங் வேலைக்கு போகிறவங்க வந்து செய்கிறதுங்கிறது கஷ்டம். மாவு இருந்தால் தோசை இட்லி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரைஸாவது வச்சுக்கலான்னு. அதுக்காக பாருங்கள், அந்த அடுப்பில் தக்காளி தொக்கு பண்ணிவிட்டேன். அது வெந்துட்டு இருக்குது. நாம் கிளம்புறதுக்கும் அது நல்லா ட்ரை ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், சரியாக இருக்கும். அதை கடைசியாக 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு இறக்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அது ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. இது எல்லாமே சாப்பிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். பொடி தோசைக்கும் இந்த துவையலுக்கும் சூப்பராக இருந்தது. அதேமாதிரி லஞ்சு சாப்பாட்டுக்கும் இந்த துவையல் வந்து கைப்படாமல் அது தனியாக போட்டு பிணைஞ்சி டிஃபன் பாக்ஸில் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி மார்னிங் லஞ்ச் எல்லாமே முடிச்சாச்சு. இன்றைக்கி என் வீட்டில் இதுதான் என் சமையல் அறையில் வெங்காயம் பூண்டு இல்லாத சமையல் என் வீட்டில் நடந்தது. ஈஸியாகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இந்த மாங்காய் தேங்காய் துவையல் கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க. இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்.